ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் லேட் சப்பாத்தி பண்ண போகிறேன். லேட் சப்பாத்தி உங்களுக்காக தான் சரி எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதே 4 சப்பாத்தி தான் பண்ணேன். பூரி செஞ்சுருந்தேன் காலையில். ஸோ அதுக்காக நான் பூரியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சப்பாத்திக்காகவே ஒரு 4 சப்பாத்திக்காகவே உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக பண்ணியிருந்தேன். நான் இது சூப்பராக, உண்மையிலே சூப்பராக இருக்கும். லேட் சப்பாத்தி எப்படி செய்யலாம் நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி செய்கிறதுன்னு தெரியும். நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியாது. உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை போலேயே இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ரேஷன் கடையில் வாங்குற கோதுமை நான் கடையிலே வாங்குறது இல்லை. நான் ரேஷன் கடையில் வாங்கி பஞ்சாக ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் சேர்த்து வச்சு நல்லா அந்த பருப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வேறு லேட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா புரியாது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள் எப்படி அரைக்கணும், எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் அது பால் சேர்த்துருப்பேன். இதில் நான் பாலே சேர்க்கல. உண்மையிலே பால் சேர்க்காமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு அரை மணி நேரம், கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஊற வச்சு பண்ணி எடுத்தாவே சூப்பராக புதுசு புதுசு வரும். எப்படி செய்தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 சப்பாத்தி தான் சொன்னேன். 4 சப்பாத்தி தட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக ஷேப்போ இல்லை பாக்ஸ் ஷேப்போ எப்படி வேணாலும் தட்டிங்க. இதை 4 மடிச்சு எடுத்துக்கலாம். இது 1, இது ஒரு மெத்தடு. முன்னாள் 2 மெத்தட் வேறு மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 3 விதமாக கூட செய்யலாம், எப்படி வேணாலும். ஃபஸ்ட்டு இது முக்கோண ஷேப்னு தட்டிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் ஷேப்பு இல்லை ரவுண்ட் ஷேப்பை கூட அதை எடுத்துக்கலாம். நான் முக்கோண ஷேப் தட்டிக்கிட்டேன். இதை நம்ம மடித்து போடுறது. இது ஒரு லேயர் சப்பாத்தி. இன்னொரு லேயர் சப்பாத்தி எப்படி திரட்டுன்னு பாருங்கள். நைஃப் வச்சு தான் பண்ணணும். இதை நம்ம ரவுண்டாக தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உண்மையிலே புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில சத்தியமாக புரியாது. நான் எப்படி செய்கிறேன்னு நல்லா தட்டியதில் கொஞ்சம் நீங்கள் பூரிக்கு திரட்டுற போல் திரட்டாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே திரட்டிக்குங்க. லென்த்தாக தட்டிங்கன்னா மடிச்சுக்கொள்ள ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பூரிக்கு கொஞ்சமாக எடுத்துப்போம் உருண்டையே. இது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பக்கம் நடுவு சென்டர்லேருந்து கொஞ்சம் கிழிச்சு எடுத்துக்கணும். இதுவே அப்படியே ஃபோல்டிங் பண்ணணும். ஈஸி தான் இது. நம்மளுக்கு நேரம் எடுக்கும். 2 பேர் 3 பேர் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக செய்வோம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். பசங்களும் பூரி சப்பாத்தி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நம்ம அடிக்கடிக்கு இது செய்ய முடியாதுன்ட்டு நான் நிறையவே செஞ்சுட்டு உண்மையிலே சொல்கிறேன்னா நான் 1 கிலோக்கு கிட்டத்தட்ட போடுவேன். ஒரு வாட்டி செய்யும்போதே நல்லா சாப்பிடுவாங்க. போன வாட்டி நான் நிறைய சப்பாத்தி போடலை, சென்னா குழம்பு வச்சு பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி காலைல பூரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே இது எல்லா சைட் டிஷ்க்குமே வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். பூரிக்குமே ஈவன் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கிடையாது. இது வெறுமனே செய்யலாம். லைட்டாக நீங்கள் சுகர் மட்டும் அதில் போட்டிங்கன்னா உண்மையிலே ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இந்த லேயர் சப்பாத்திக்கு இப்படி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு லேயராக பிரிஞ்சு வரும். நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வீடியோவில் இப்போ பார்த்துருப்பீங்க பிரித்து எடுக்கிறத. நான் பேஷனில் இதை போல் ஒரு கையில் பிடிச்சி தரதுனால அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டா சரி ஒன்று தான் காமிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு தடவி இப்படி விட்டுடணும். 2 சைடு திருப்பி போட்டுக்கணும். செவந்து வரும் லைட்டாக. ரொம்ப கருகு வச்சிடாதீங்க. ஐஸ் ஃப்ளேம் அதை ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்படி நம்ம அழுத்தி எடுத்து விட்டோம்னா கார்னர் சைட்லலாம் நம்மளுக்கு புஷ்ஷுன்னு உளும்பி அதை உப்பி வரும். அப்புறம் காலையில் எண்ணெய் நான் பூரி சுட்டம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கும்ல, அதுலேயே அந்த எண்ணெயிலே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தான் வெட்டிக்கிறோம். ரொம்பலாம் ஊற்றலை. அதை கூட தடவி விட்டோம்னாவே நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்ப்ரே வச்சு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மையிலே சூப்பராக புசுன்னு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். மொத்தமாக நான் ஒரு 4 தானே போட்டேன். கடற்கரை எடுத்துக்கிறேன். அழுத்தி தான் வேறேன். நல்லா பாருங்கள். எண்ணெயே தடவக்கூடாது. ஃபஸ்ட்டு போடும்போது 2-3 முறை திருப்பி லைட்டாக போட்டு திருப்பி எடுத்திங்கனாவே அதுவே உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், எண்ணெயை விடலை. இதுக்கப்புறம் தான் நான் எண்ணெயை விடுறேன். புஷ்ஷுன்னு இருக்கா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது கேஸ் பெரிய பர்னர் கேஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சட்டுன்னு இது தீயதாக செய்யும் எங்களுக்கு. நடு கேஸில் வச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதனால் கடற்கன்னு செய்யணுன்றக்காக அப்படி பண்ணுறேன். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட பண்ணலாம், இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணலாம். நம்ம எதுவுமே ப்ரெஸ் பண்ணாவே போதும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதுவே உப்பி வந்துடும். நம்ம லேயர் சப்பாத்தி வேறு போட்டிருக்கோமா, அது ஒன்றுமே சூப்பராக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். கிடாது. டேஸ்ட்டாகவே வெறுமனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வருதுங்களா? ஒவ்வொன்றாவே பிரித்தாவே வந்துடும். நான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெத்தடில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் காமிச்சாலும் முக்கான ஷேப்பில் அது நம்ம மடித்து போடுறது. இதுதான் அது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 நைஃப்பில் கட் பண்ணி போட்டது. உண்மையை சூப்பராக லேயராக வரும். என் பொண்ணு வேறு கலாய்ச்சிட்டு இருந்தால் சமோசா சொல்லிவிட்டு
ஏன்னா அது பாக்ஸ் டைப்பு அது இதில் இருக்கிற முக்கான ஷேப்பில், அதனால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கனால. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், வெந்தும் நல்லா இருக்கும். உங்களுக்கு திருப்பி போட்டு அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்கல, அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி திருப்பி போட்டு எடுத்தது. பார்த்தாவே தெரியும். இதை ஃபஸ்ட்டு ஒன் பண்ணது. 3 லேயர் வரும் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு லேயர் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக பரோட்டாவும் செய்யலாம். இதில் நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு அழகாக இதே போல் தட்டி எடுத்துட்டோம், பரோட்டாவும் வரும். சூப்பராக இருக்கும். அது ஒரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பூரி செஞ்சதை எப்படி வீடியோவில் போடுறேன் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்க பெல் பட்டன் ஆளை கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.